ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை ஃபுல்லாக கற்றுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன சிக்னல் வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிடணும். இப்போ வாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன சிக்னல் வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிக்னல் வேர்டாக எப்படியெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் நைட் போன இரவு, லாஸ்ட் சண்டே போன ஞாயிறு, லாஸ்ட் வீக் போன வாரம், லாஸ்ட் வீக்கெண்ட் போன சனி ஞாயிறு, லாஸ்ட் இயர் போன வருடம், லாஸ்ட் மந்த் போன மாதம், லாஸ்ட் சம்மர் போன கோடைக்காலம், லாஸ்ட் தீபாவளி போன தீபாவளி, லாஸ்ட் ஜான்வரி போன ஜனவரி. இது எல்லாமே வந்து லாஸ்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அகோ அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன சிக்னல் வேர்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. 10 minutes ago 10 நிமிடத்திற்கு முன்பு, an hour ago 1 மணி நேரத்திற்கு முன்பு, 3 days ago 3 நாட்களுக்கு முன்பு, a week ago 1 வாரத்திற்கு முன்பு, a month ago 1 மாதத்திற்கு முன்பு, a year ago 1 வருடத்திற்கு முன்பு, 6 months ago 6 மாதத்திற்கு முன்பு, 10 years ago 10 வருடத்திற்கு முன்பு, a long time ago நீண்ட காலத்திற்கு முன்பு, many years ago பல வருடங்களுக்கு முன்பு. இது எல்லாமே வந்து அகோ அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டர்டே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி என்னென்ன சிக்னல் வேர்ட்ஸ் நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, எஸ்டர்டே மார்னிங் அப்படின்னா நேற்று காலை, எஸ்டர்டே ஈவினிங் அப்படின்னா நேற்று மாலை, எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் அப்படின்னா நேற்று மதியம், த டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று முன்தினம். இதெல்லாமே வந்து எஸ்டர்டே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படிலாம் சிக்னல் வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க. ஃபார் 2 hours அப்படிங்கிறது 2 மணி நேரமாக, ஃபார் 5 minutes அப்படிங்கிறது மீனிங் வந்து 5 நிமிடங்களாக, ஃபார் 5 days அப்படின்னா 5 நாட்களாக, ஃபார் a fortnight அப்படின்னா 2 வாரமாக, ஃபார் 2 months அப்படின்னா 2 மாதமாக. இது எல்லாமே வந்து நம்ம ஃபார் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சிக்னல் வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆல் டே அப்படின்னா பகல் முழுவதும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் டே அப்படின்னா என்ன மீனிங்? பகல் முழுவதும். இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆல் டே அப்படின்னா எல்லா நாள் அப்படிங்கிற மீனிங் கிடையாது, பகல் முழுவதும். நெக்ஸ்ட் வந்து ஆல் நைட் அப்படின்னா இரவு முழுவதும், ஆல் மார்னிங் அப்படின்னா காலை முழுவதும், ஆல் ஆஃப்டர்நூன் அப்படின்னா பிற்பகல் முழுவதும் அல்லது மதியம் முழுவதும். நெக்ஸ்ட் வந்து ஆல் ஈவினிங் அப்படின்னா மாலை முழுவதும். இப்போ பார்த்தது எல்லாமே அப்படி என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் வேர்ட்ஸ். இது ஏன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசவும் முடியும், எழுதவும் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேர்ப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இங்கிலீஷில் 2 types ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் வேர்ப்ஸ், இன்னொன்று வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் 2 types ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் வேர்ப்ஸ், இன்னும் வந்து இர்ரெகுலர் வேர்ப். ஓகே, இப்போ வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு வேர்பை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். சரிங்களா, ஒரு நார்மல் வேர்பை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும்னா அந்த பாஸ்ட் வேர்பை மாற்றும் பொழுது அதோட டி, இடி, ஐஇடி சேர்ப்போம். சரிங்களா, வேர்பை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது அந்த நார்மல் வேர்போட என்ன ஆட் பண்ணுவோம்? டி அல்லது இடி அல்லது ஐஇடி, இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம். இப்படி இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி மாற்றக்கூடிய பாஸ்ட் வேர்பாக மாற்றக்கூடிய வேர்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ரெகுலர் வேர்ப்ஸ். இந்த டி, இடி, ஐஇடி அப்படி ஆட் பண்ணி பாஸ்ட் வேர்பாக மாற்றுறோம் இல்லையா? இப்படி மாற்றுறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. இந்த 6 ரூல்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக ஒரு நார்மல் வேர்பை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்ற முடியும். அதாவது டி, இடி, ஐஇடி சேர்த்து கரெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 ரூல்ஸை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த 6 ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இப்போ டை அப்படிங்கிற ஒரு வேர்பு. சரிங்களா, டை அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் வேர்ப், இது நார்மல் வேர்பு. இதை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். பாஸ்ட் வேர்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரூலில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த டையில் லாஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா, இந்த வேர்போட லாஸ்ட் லெட்டர் என்ன? இ. சரிங்களா, ஒரு வேர்போட லாஸ்ட் லெட்டர் ஈயில் முடிஞ்சது அப்படின்னா அதை பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது எப்படி மாற்றணும் அப்படின்னா அதோட வெறும் டி மட்டும் சேர்த்தா போதும், அது வந்து பாஸ்ட் வேர்பாக மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா வேர்ப் இருக்குது, வேர்போட லாஸ்ட் லெட்டரை பார்க்கணும்.
அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து இ அப்படிங்கிற லெட்டரை வச்சு முடிஞ்சுது அப்படின்னா அதை பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது அதோட என்ன ஆட் பண்ணணும், வெறும் டி மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பாஸ்ட் வேர்பாக மாறிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், க்ளோஸ். இதுவும் லாஸ்ட் லெட்டர் வந்து ஈயில் முடிஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆட் பண்ணணும், வெறும் டி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து பாஸ்ட் வேர்பாக மாறிடும். க்ளோஸ், க்ளோஸ்டு, டை, டைடு. சரிங்களா, இது வந்து ரூல் நம்பர் 1. ஓகே, இப்போ வந்து ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டே அப்படிங்கிற ஒரு வேர்பு இருக்குது. சரிங்களா, ஸ்டே அப்படிங்கிற வேர்பை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். பாஸ்ட் வேர்பாக மாற்ற என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதோட லாஸ்ட் லெட்டர் பார்க்கணும். லாஸ்ட் லெட்டர் என்ன, ஒய். இப்போது ஒரு வேர்போட லாஸ்ட் லெட்டர் ஒய் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரையும் பார்க்கணும். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்போட லாஸ்ட் லெட்டர் வந்து ஒய்னு முடியுது, அதை பாஸ்ட் வேர்பாக மாற்றணும் அப்படின்னா அதுக்குரிய முன்னாடி உள்ள லெட்டர்ஸையும் நாம் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஒய்க்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, ஏங்கிறது இங்கிலீஷில் என்ன, அது வந்து ஒரு வவல் லெட்டர்ஸ். வவல் லெட்டர்ஸ்னால் என்ன, ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டருமே வவல் லெட்டர்ஸ்லாம். வேர்பு வந்து ஒயில் முடிஞ்சிருந்தது, அந்த ஒயில் முடிஞ்ச லெட்டரை பாஸ்ட் வேர்பாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஒய்க்கு முன்னாடி என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஒய்க்கு முன்னாடி வவல், அதாவது ஏஇ, ஐஓயு, அந்த 5 லெட்டரில் ஏதாவது ஒரு லெட்டராக இருந்தது அப்படின்னா என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டே, அதோட இடி மட்டும் சேர்க்கணும். சரிங்களா, ஸ்டே அப்படிங்கிறதோட இடி மட்டும். இப்போ ஸ்டேடு. அதே மாதிரி ப்ளே, இதுவும் ஒயில் முடிஞ்சிருக்கு. அந்த ஒய்க்கு முன்னாடி என்ன லெட்டர்ஸ் இருக்குது, வவல் லெட்டர்ஸ் இருக்குது. அப்போது இதை பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது என்ன மட்டும் சேர்த்தா போகிறோம், வெறும் இடி மட்டும் சேர்த்தா போதும், அது பாஸ்ட் வேர்பாக மாறிடும். ப்ளேடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹரி அப்படிங்கிற வேர்பு இருக்குது. சரிங்களா, ஹரி அப்படிங்கிற வேர்பை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். இப்போ தான் பார்த்தோம், ஒரு வேர்போட லாஸ்ட் லெட்டர் ஒயில் முடிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரையும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஒய்க்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, ஆர் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்குது. சரிங்களா, ஆர் அப்படிங்கிறது வவல்ஸ் அப்படின்னா கிடையாது, வவல்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு கான்சனன்ட் இங்கிலீஷில். சரிங்களா, கான்சனன்ட்னா தமிழில் வந்து மெய்யெழுத்து அப்படிமோ. அதாவது ஏஇஐஓயு இந்த 5 லெட்டர் தவிர மீது 21 லெட்டர் எல்லாமே வந்து என்ன தான், ஒரு கான்சனன்ட் தான். அப்போது ஒரு வேர்பு இருக்குது, வேர்பு வந்து ஒயில் முடியுது, அந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருந்ததுன்னா என்ன ரூல்ஸ், அதுதான் தேர்ட் ரூல்ஸ். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஹரி அப்படிங்கிறது ஒரு வேர்பு, இதை பாஸ்ட் வேர்பாக மாற்ற போகிறோம். அப்போது ஒரு வேர்போட லாஸ்ட் லெட்டர் வந்து ஒயில் முடிஞ்சிருக்கு, அந்த ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் இருக்குது இருந்ததுன்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு அதோட ஐஇடி சேர்க்கணும். சரிங்களா, ஹரி, ஹரீடு. அதே மாதிரி இன்னொரு வேர்பு எக்ஸாம்பிள் பாருங்கள், கேரி. அதே லாஸ்ட் வேர்பு ஒய்யில் முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. இப்போ அந்த ஒய்யை எடுத்துகிட்டு அதோட ஐஇடி சேர்க்கணும், கேரியேடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கேன்சல் அப்படிங்கிற வேர்பு இருக்குது. சரிங்களா, கேன்சல் அப்படிங்கிற வேர்பு, இதை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். இப்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு வேர்பில் லாஸ்ட் லெட்டர் எல்ல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்ல முடிஞ்சதுன்னா என்ன ரூல்ஸ், அதுதான் 4th ரூல்ஸ். வேணும்னு பார்க்கலாம் வாங்க. கேன்சல் அப்படிங்கிற வேர்பு, அது வேர்போட லாஸ்ட் லெட்டர் என்ன முடிஞ்சிருக்கு, எல்ல முடிஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். பாஸ்ட் வேர்பாக மாற்றணும் என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட் எல் இருக்கு இல்லையா, அது வந்து டபுளாக மாறி அதோட இடி சேர்க்கணும். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, வேர்போட லாஸ்ட் லெட்டர் எல்ல முடிஞ்சது அப்படின்னா அந்த எல் வந்து எப்படி ஆகும், டபுள் ஆகும். டபுள் ஆகி அதோட இடி சேர்க்கணும். இடி சேர்த்தனா அது வந்து ஒரு பாஸ்ட் வேர்பாக மாறிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ராவல். அதே மாதிரி எல்லை வந்து டபுள் ஆக்கி அதோட இடி சேர்க்கணும், ட்ராவல், ட்ராவல்டு. ஓகே, இப்போ வந்து ரூல் நம்பர் 5னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா, இப்போ ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு வேர்பு இருக்குது. ஸ்டாப் அப்படிங்கிற வேர்பு வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். சரிங்களா, அது வந்து ரூல் நம்பர் 5ல் வரும். என்ன ரூல்ஸ் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் லெட்டர் இ, லாஸ்ட் லெட்டர் ஒய், லாஸ்ட் லெட்டர் எல். சரிங்களா, அந்த 3 இதுவும் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போது ஒரு வேர்பு இருக்குது, ஒரு வேர்போட லாஸ்ட் லெட்டர் இ, ஒய், எல். சரிங்களா, அந்த 3 லெட்டர்ஸ் தவிர வேறு எந்த லெட்டரில் முடிஞ்சாலும் அது வந்து ரூல் நம்பர் 5ல் வரும். சரிங்களா, ஒரு வேர்போட லாஸ்ட் லெட்டர் இ, ஒய், எல். சரிங்களா, இந்த 3 லெட்டர்ஸை தவிர வேறு எந்த லெட்டர்ஸில் முடிஞ்சாலும் ரூல் நம்பர் 5ல் வரும். சரிங்களா, இப்போ ரூல் நம்பர் 5 என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வேர்போட லாஸ்ட் 3 லெட்டர்ஸை பார்க்கணும். அந்த 3 லெட்டர்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கான்சனன்ட், ஓவல், கான்சனண்ட்டாக இருக்கணும். சரிங்களா, இங்கே லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் என்ன, டி. டி அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், ஓ அப்படிங்கிறது ஒரு ஓவல், பி அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட். சரிங்களா, அதில் இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா அந்த மொத்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, மொத்த லெட்டர்ஸ் என்ன, எஸ்டிஓபி. இந்த மொத்த லெட்டர்ஸில் ஒரே ஒரு ஓவல் லெட்டர் தான் இருக்கணும். சரிங்களா, மொத்த லெட்டர்ஸில் ஒரே ஒரு ஓவல் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். இது வந்து ரூல் நம்பர் 5க்கு வந்து 2 ரூல்ஸ் அடாப்ட் ஆகும். லாஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட் ப்ளஸ் ஓவல் ப்ளஸ் கான்சனண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி மொத்த லெட்டர்ஸில் ஒரே ஒரு ஓவல் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், அதை பாஸ்ட் வேர்பாக மாற்றும் போது எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஸ்டாப், அதை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து டபுள் ஆகி இடி சேர்க்கணும். சரிங்களா, அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து டபுள் ஆகி இடி சேர்க்கணும்.
அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், பிளான். சரிங்களா? பிளானோட லாஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் வந்து LAN, அதாவது கான்சனன்ட் ப்ளஸ் ஓவல் ப்ளஸ் கான்சனன்ட். அதேமாதிரி மொத்த லெட்டர்ஸில் ஒரே ஒரு ஓவல் லெட்டர்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகி அதோட ED சேர்க்கணும். சரிங்களா? ஸ்டாப், ஸ்டாப்டு, பிளான், பிளான்டு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ரூல் நம்பர் 6 அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதே தான் ரூல் நம்பர் 5ம் ரூல் நம்பர் 6ம் சேம் தான். அங்கே வந்து ஒரு ஓவல் லெட்டர்ஸ் இருக்கும், இங்கே வந்து 2 ஓவல் லெட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 5 வந்து ஒரே ஒரு ஓவல் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து 2 ஓவல் லெட்டர்ஸ் இருந்தால் அது எப்படி பாஸ்ட் வேர்பாக மாற்றும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ரிஃபர் அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்குது. சரிங்களா? ப்ரிஃபர் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. இதை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றணும். ஆனால் எத்தனை ஓவல் லெட்டர்ஸ் இருக்குது? 2 ஓவல் லெட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? EE. சரிங்களா? அப்படிங்கிற 2 ஓவல் லெட்டர்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது என்ன அப்படின்னா அதை வந்து உச்சரித்து பார்க்கணும். எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா 2 ஓவல்ஸ் இருக்கும்போது உச்சரிக்கும் பொழுது 2 பார்ட்டாக பிரியும் இந்த மாதிரி. சரிங்களா? ப்ரிஃபர், ப்ரிஃபர். இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸில் ஒரு வேர்டில் வந்து 2 ஓவல் லெட்டர்ஸ் இருக்கும்போது உச்சரிக்கும் பொழுது அது வந்து 2 பார்ட்டாக பிரியும் இந்த மாதிரி. ப்ரிஃபர். சரிங்களா? ப்ரிஃபர் 2 பார்ட்டாக பிரியும் பொழுது எந்த பார்ட்டில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அழுத்தம். சரிங்களா? எந்த பார்ட்டை நம்ம அழுத்தி உச்சரிப்போம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ப்ரிஃபரில் வந்து 2வது பார்ட்டை தான் நான் வந்து அழுத்தி உச்சரிப்போம். சரிங்களா? இதில் வந்து R வந்து சைலண்ட். சரிங்களா? ப்ரிஃபர் அப்படிங்கிற வந்து R அப்படிங்கிறது சைலண்டு. ப்ரிஃபர், ப்ரிஃபர் அப்படிங்கிற உச்சரிக்கும் பொழுது செகண்ட் பார்ட்டை தான் நம்ம வந்து அழுத்தி உச்சரிப்போம். இந்த மாதிரி செகண்ட் பார்ட்டை அழுத்தி உச்சரித்தோம் அப்படின்னா அதை பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது இந்த லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகி அதோட ED சேர்க்கணும். சரிங்களா? லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகி அதோட ED சேர்க்கணும். அதே இது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. இதுலேயும் 2 ஓவல் லெட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? என்ன ஓவல் லெட்டர்ஸுக்கு? A அப்படிங்கிற ஓவல்ஸ் இருக்கும், E அப்படிங்கிற ஒரு ஓவல்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை ஒரு வேர்பில் 2 ஓவல்ஸ் இருந்தால் அதை உச்சரிக்கும் பொழுது எப்படி மாறும்? 2 பார்ட்டாக பிரிக்கணும். சரிங்களா? 2 பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா எந்த பார்ட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது எந்த பார்ட்டை உச்சரிக்கும் போது அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் நம்ம உச்சரிக்கும் பொழுது அழுத்தம் அதிகமாக கொடுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டில் உச்சரிக்கும் போது அழுத்தம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது என்ன அப்படின்னா வெறும் ED மட்டும் சேர்த்தா போதும், அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து டபுளாக மாறாது. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெக்ரெட். சரிங்களா? இதுலேயும் 2 லெட்டர்ஸ் இருக்குது, ஓவல் லெட்டர்ஸ் இருக்குது. இதை உச்சரிக்கும் பொழுது இந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரியும். ரெட், ரெக்ரெட். சரிங்களா? இதில் வந்து ஸ்ட்ரெஸ் எங்கே கொடுப்போம்? அதை உச்சரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் உச்சரிக்கும் போது அழுத்தம் எந்த இடத்துல அழுத்தி உச்சரிப்படினா செகண்ட் பார்ட்டு தான். சரிங்களா? ரெட், ரெக்ரெட். இந்த செகண்ட் பார்ட்டில் உச்சரிப்பு அழுத்தம் போச்சு அப்படின்னா அதை பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகி அதோட ED சேர்க்கணும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், மார்க்கெட், மார்க்கெட். இதில் வந்து R வந்து சைலண்ட். சரிங்களா? இதுலேயும் 2 ஓவல் லெட்டர்ஸ் இருக்குது. 2 ஓவல் லெட்டர்ஸ் இருந்தால் உச்சரிக்கும் பொழுது இந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரியும். சரிங்களா? மார்க்கெட், மார்க்கெட். இதில் வந்து அழுத்தம் எந்த இடத்துல வரும்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வரும். சரிங்களா? MA, மார்க்கெட். R வந்து சைலண்ட். சரிங்களா? மார்க்கெட். அப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு உச்சரிக்கும் பொழுது அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது ED மட்டும் சேர்த்தா போதும், அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து டபுளாக மாறாது. சரிங்களா? இப்போது ஒரு வேர்பை வந்து பாஸ்ட் வேர்பாக மாற்றும் பொழுது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத 6 ரூல்ஸ் டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்து எதுக்கு மட்டும்தான் அப்படின்னா ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, இதுவரை பார்த்தது வந்து ரெகுலர் வேர்ப்ஸோட ரூல்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸோட ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இர்ரெகுலர் வேர்ப்ஸுக்கு எந்த விதமான ரூல்ஸும் இங்கிலீஷில் கிடையாது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இர்ரெகுலர் வேர்ப்ஸுக்கு எந்த விதமான ரூல்ஸும் இங்கிலீஷில் கிடையாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈட் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஏட், ஃபால் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபெல், சே அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் வந்து சேடு. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ப்பும் பாஸ்ட் ஃபார்மாக மாறும் பொழுது ஒவ்வொரு மாதிரி மாறும். சரிங்களா? இதுக்கு வந்து எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஒரு ரெகுலர் வேர்ப்புக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே ரெகுலர் வேர்ப்பு அது வந்து அந்த 6 ரூல்ஸுக்குள்ளேயே அடங்கிடும். சரிங்களா? நம்ம 6 ரூல்ஸ் என்னென்னு பார்த்தோம், அந்த 6 ரூல்ஸுக்குள்ளேயே வந்து ரெகுலர் வேர்ப் வந்து அடங்கிடும். பட் இர்ரெகுலர் வேர்ப்புக்கு வந்து எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து ஒரு 129 இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் தேவைப்பட்டால் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? நான் எல்லாத்தையும் வாசித்தோம் அப்படின்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, 129 இர்ரெகுலர் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்னல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் எனது காரை 10 மாதத்திற்கு முன்பு விற்றேன். சரிங்களா, நான் எனது காரை 10 மாதத்திற்கு முன்பு விற்றேன். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் தான் பார்க்கணும். சப்ஜெக்ட் என்னன்னா நான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, ஐ. சரிங்களா, செகண்ட் என்ன பார்க்கணும், வேர்பு பார்க்கணும். வேர்பு இங்கே என்னன்னா விற்றேன். விற்றேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, சோல்டு. ஐ சோல்டு அப்படின்னா நான் விற்றேன். எதை விற்றீங்க, எனது காரை. எனது காரை அப்படிங்கிறதுக்கு என்ன, மை கார். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து எப்போ விற்றீங்க, 10 மாதத்திற்கு முன்பு. 10 மாதத்திற்கு முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, 10 months ago. சரிங்களா, ஐ சோல்டு மை கார் 10 months ago. நான் எனது காரை 10 மாதத்திற்கு முன்பு விற்றேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் 2 வருடத்திற்கு முன்பு இந்த டிவியை வாங்கினேன். நான் 2 வருடத்திற்கு முன்பு இந்த டிவியை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்டுங்கிறது நான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, ஐ. செகண்ட் வந்து வேர்ப் என்னன்னு பார்க்கணும். வேர்ப் என்னது வாங்கினேன். வாங்கினேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன, பாட். சரிங்களா, நான் மேலே வந்து மெயின் வேர்ப் வந்து மேலே கொடுத்துருக்குறேன். எல்லா இதுலையுமே மேலே கொடுத்துட்டு வருவேன். சரிங்களா, ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன். என்ன வாங்கினீங்க, இந்த டிவியை. இந்த டிவி அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, திஸ் டிவி. எப்போ வாங்கினீங்க, 2 வருடத்திற்கு முன்பு. 2 வருடத்திற்கு முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, 2 years ago. சரிங்களா, ஐ பாட் திஸ் டிவி 2 years ago. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தேன். நான் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தேன். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுது, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, ஐ. செகண்ட் வந்து வேர்ப் வந்து வாழ்ந்தேன். வாழ்ந்தேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் வந்து லீவ்டு. ஐ லீவ்டு, நான் வாழ்ந்தேன். எங்கே வாழ்ந்தீங்க, ஒரு சிறிய கிராமத்தில். ஒரு சிறிய கிராமத்தில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, இன் எ ஸ்மால் வில்லேஜ். ஐ லிவ்ட் இன் எ ஸ்மால் வில்லேஜ். எப்போ வாழ்ந்தீங்க, நீண்ட காலத்திற்கு முன்பு. நீண்ட காலத்திற்கு முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, எ லாங் டைம் அகோ. நான் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தேன். நெக்ஸ்ட் பாருங்க. நான் பல வருடங்களுக்கு முன் காய்கறி தோட்டம் பயிரிட்டேன். நான் பல வருடங்களுக்கு முன் காய்கறி தோட்டம் பயிரிட்டேன். சப்ஜெக்ட் என்ன, நான்ங்கிறது ஐ. நெக்ஸ்ட் வந்து வேர்ப் என்னது, பயிரிட்டேன். வேர்புங்கிறது பயிரிட்டேன். பயிரிட்டேன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன, கல்டிவேட்டட். நான் பயிரிட்டேன். எப்போ என்ன பயிரிட்டீங்க, காய்கறி தோட்டம். காய்கறி தோட்டம் அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன, ஏ வெஜிடபிள் கார்டன். ஐ கல்டிவேட்டட் ஏ வெஜிடபிள் கார்டன். எப்போ பயிரிட்டீங்க, பல வருடங்களுக்கு முன். பல வருடங்களுக்கு முன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, மெனி இயர்ஸ் அகோ. ஐ கல்டிவேட்டட் ஏ வெஜிடபிள் கார்டன் மெனி இயர்ஸ் அகோ. நெக்ஸ்ட் பாருங்க. நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு எம்கே யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றேன். நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு எம்கே யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றேன். சப்ஜெக்ட் வந்து நான், ஐ. வேர்ப் என்னது, பட்டம் பெற்றேன். அதான் வந்து வேர்பு. பட்டம் பெற்றேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, கிராஜுவேட்டட். ஐ கிராஜுவேட்டட். எங்கேருந்து பட்டம் பெற்றீங்க, எம்கே யூனிவர்சிட்டியிலிருந்து. சரிங்களா, எம்கே யூனிவர்சிட்டியிலிருந்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, ஃப்ரம் எம்கே யூனிவர்சிட்டி. எப்போ பெற்றீங்க, 3 ஆண்டுகளுக்கு முன்பு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலீஷில் என்ன, 3 years ago. ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் எம்கே யூனிவர்சிட்டி 3 years ago. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாங்க. அவர்கள் 6 மாதத்திற்கு முன்பு புதிய ஊருக்கு இடம் மாறினார்கள். அவர்கள் 6 மாதத்திற்கு முன்பு புதிய ஊருக்கு இடம் மாறினார்கள். இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவர்கள். அவர்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, தே. செகண்ட் என்ன, வேர்ப் என்னன்னு பார்க்கணும். வேர்புங்கிறது இடம் மாறுதல் அப்படிங்கிறது தான் வேர்பு. இடம் மாறுதல் மூவ்ட். தே மூவ்டு, அவர்கள் மாறினார்கள். எங்கே போனாங்க, புதிய ஊருக்கு. புதிய ஊருக்கு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன, ஏ நியூ சிட்டி. தே மூவ்டு ஏ நியூ சிட்டி. எப்போ போனாங்க, 6 மாதத்திற்கு முன்பு. 6 மாதத்திற்கு முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, 6 months ago. சரிங்களா, தே மூவ்டு ஏ நியூ சிட்டி 6 months ago. சரிங்களா, இவங்க வந்து குடி போகிறாங்க. குடி போகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து மூவ்டு தான் யூஸ் பண்ணணும். அதே இது ஒரு வேலை விஷயமா ட்ரான்ஸ்ஃபர் மாற்றுதல் ஆகுதாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நாங்கள் 1 வருடத்திற்கு முன்பு எங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடினோம். நாங்கள் 1 வருடத்திற்கு முன்பு எங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடினோம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்னா நாங்கள். நாங்கள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். நாங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, வி. சரிங்களா, செகண்டு வேர்பு பார்க்கணும். வேர்பு என்ன, கொண்டாடினோம். கொண்டாடினோம் அப்படிங்கிறதுக்கு செலிப்ரேட்டட். வி செலிப்ரேட்டட். நாங்கள் கொண்டாடினோம். என்ன கொண்டாடினீங்க, எங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடினோம். சரிங்களா, எங்களது திருமண ஆண்டு விழா அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, அவர் வெட்டிங் ஆனிவர்சரி. எப்போ கொண்டாடினீங்க, 1 வருடத்திற்கு முன்பு. 1 வருடத்துக்கு முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன,
ஏ இயர் அகோ. சரிங்களா? வி செலிப்ரேட்டட் அவர் வெட்டிங் ஆனிவர்சரி ஏ இயர் அகோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. நான் 3 நாட்களுக்கு முன்பு எனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவி செய்தேன். நான் 3 நாட்களுக்கு முன்பு எனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவி செய்தேன். சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஐக்கு இங்கிலீஷில் சப்ஜெக்ட் என்ன? நான் இங்கிலீஷில் என்ன? ஐ. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வேர்ப் என்னன்னு பார்க்கணும். வேர்ப் என்னன்னா உதவி செய்தல், அதுதான் வேர்பு. சரிங்களா? உதவி செய்தல் இங்கிலீஷில் என்ன? ஹெல்ப்டு. ஐ ஹெல்ப்டு, நான் உதவி செய்தேன். யாருக்கு? எனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு. எனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு அப்படி இங்கிலீஷில் என்ன? மை நெய்பர். சரிங்களா? மை நெய்பர். எப்போ உதவி செஞ்சீங்க? 3 நாட்களுக்கு முன்பு. 3 நாட்களுக்கு முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? 3 days ago. சரிங்களா? 3 days ago. ஐ ஹெல்ப்டு மை நெய்பர் 3 days ago. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. எனது மனைவி 1 வாரத்திற்கு முன்பு சுவையான உணவு சமைத்தாள். எனது மனைவி 1 வாரத்திற்கு முன்பு சுவையான உணவு சமைத்தாள். இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா எனது மனைவி. எனது மனைவி அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. இப்போ எனது மனைவி அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? மை ஒய்ஃப். மை ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? வேர்ப் பண்ண உணவு சமைச்சாங்க. சரிங்களா? சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? குக்குடு. சரிங்களா? சமைக்கிறது இங்கிலீஷில் குக்குடு. மை ஒய்ஃப் குக்குடு. எனது ஒய்ஃப் சமைத்தாள். என்ன சமைச்சாங்க? சுவையான உணவு. சரிங்களா? சுவையான உணவு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஏ டெலிசியஸ் ஃபுட். ஏ டெலிசியஸ் ஃபுட். சரிங்களா? எப்போ சமைச்சாங்க? 1 வாரத்திற்கு முன்பு. 1 வாரத்திற்கு முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஏ வீக் அகோ. மை ஒய்ஃப் குக்குடு ஏ டெலிசியஸ் ஃபுட் ஏ வீக் அகோ. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. நான் நீண்ட நாட்களுக்கு முன்பு சிக்கன் சாப்பிட்டேன். நான் நீண்ட நாட்களுக்கு முன்பு சிக்கன் சாப்பிட்டேன். சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படி இங்கிலீஷில் ஐ. வேர்ப் என்ன? சாப்பிட்டேன். சரிங்களா? சாப்பிட்டேன் அப்படி இங்கிலீஷில் என்ன? ஏட். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன். சரிங்களா? ஐ ஏட் சிக்கன், நான் சிக்கன் சாப்பிட்டேன். எப்போ சாப்பிட்டீங்க? நீண்ட நாட்களுக்கு முன்பு. நீண்ட நாட்களுக்கு முன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஏ லாங் டைம் அகோ. சரிங்களா? நான் ஐ ஏட் சிக்கன் ஏ லாங் டைம் அகோ. நான் நீண்ட நாட்களுக்கு முன்பு சிக்கன் சாப்பிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்னல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, நான் நேற்று ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கினேன். நான் நேற்று ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கினேன். சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படிங்கிற இங்கிலீஷில் ஐ. வேர்ப் என்ன? வாங்கினேன். வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு பாட். ஐ பாட், நான் வாங்கினேன். என்ன வாங்கினீங்க? ஒரு புது மொபைல் ஃபோன். ஒரு புது மொபைல் ஃபோன் அப்படி இங்கிலீஷில் என்ன? ஏ நியூ மொபைல் ஃபோன். எப்போ வாங்கினீங்க? நேற்று. நேற்று அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? எஸ்டர்டே. ஐ பாட் ஏ நியூ மொபைல் ஃபோன் எஸ்டர்டே. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நேற்று நன்றாக தூங்கினேன். நான் நேற்று நன்றாக தூங்கினேன். சப்ஜெக்ட் நான். சரிங்களா? ஐ. வேர்ப் வந்து தூங்கினேன். வேர்ப் பண்ணது தூங்கினேன். தூங்கினேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஸ்லெப்ட். ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். எப்படி தூங்குனீங்க? நல்லா தூங்குனீங்க. நன்றாக அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? வெல். ஐ ஸ்லெப்ட் வெல், நான் நன்றாக தூங்கினேன். எப்போ தூங்கினீங்க? நேற்று. நேற்று அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? எஸ்டர்டே. ஐ ஸ்லெப்ட் வெல் எஸ்டர்டே, நான் நேற்று நன்றாக தூங்கினேன். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிக்னல் வேர்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட்லாம் வரணும் அவசியம் கிடையாது. ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்லேயும் வரலாம். சரிங்களா? எஸ்டர்டே ஐ ஸ்லெப்ட் வெல் அப்படிங்களையும் வரலாம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சூரியன் நேற்று காலையில் சீக்கிரமாக உதித்தது. சூரியன் நேற்று காலையில் சீக்கிரமாக உதித்தது. இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் வந்து சூரியன். சூரியன் அப்படிங்கிற இங்கிலீஷில் வந்து த சன். சப்ஜெக்ட் என்ன? சூரியன். சூரியன் அப்படிங்கிற இங்கிலீஷில் த சன். வேர்ப் என்ன? உதித்தது. சரிங்களா? உதித்தது அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? ரோஸ். த சன் ரோஸ். சூரியன் உதித்தது. எப்போ? சீக்கிரமாக உதிச்சது. சீக்கிரமாக அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? இயர்லி. த சன் ரோஸ் இயர்லி. எப்போ உதித்தது? நேற்று காலையில். நேற்று காலையில் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? எஸ்டர்டே மார்னிங். த சன் ரோஸ் இயர்லி எஸ்டர்டே மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. கார் நேற்று மாலையில் திடீரென்று நின்றது. கார் நேற்று மாலையில் திடீரென்று நின்றது. இங்கே சப்ஜெக்ட் என்ன? கார். கார் அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ த கார். வேர்ப் என்ன? நின்றது. நின்றது அப்படிங்கிறது தான் வேர்பு. சரிங்களா? இப்போ நின்றது அப்படி இங்கிலீஷில் என்ன? ஸ்டாப்டு. அடுத்து வந்து எப்படி நின்றது? திடீர்னு நின்றது. சரிங்களா? திடீரென்று அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? சடன்லி. த கார் ஸ்டாப்டு சடன்லி. கார் திடீரென்று நின்றது. எப்போ நின்றது? நேற்று மாலையில். நேற்று மாலையில் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? எஸ்டர்டே ஈவினிங். த கார் ஸ்டாப்டு சடன்லி எஸ்டர்டே ஈவினிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நேற்று காலையில் அவளை பார்த்தேன். நான் நேற்று காலையில் அவளை பார்த்தேன். சப்ஜெக்ட் என்ன? ஐ. சரிங்களா? நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன் அப்படிங்கிறது தான் வேர்பு. சரிங்களா? பார்த்தேன் அப்படி இங்கிலீஷில் என்ன? சா. ஐ சா அப்படின்னா நான் பார்த்தேன். யாரை பார்த்தீங்க? அவளை. அவளை அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? ஹர். ஐ சா ஹர். சரிங்களா? எப்போ பார்த்தீங்க? நேற்று காலையில். நேற்று காலையில் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? எஸ்டர்டே மார்னிங். ஐ சா ஹர் எஸ்டர்டே மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம் அப்படிங்கிற வேர்பை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. அவன் நேற்று முன்தினம் மும்பைக்கு வந்தான். சரிங்களா? அவன் நேற்று முன்தினம் மும்பைக்கு வந்தான். இப்போ சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஹீ. வேர்ப் என்ன? வந்தான். வந்தான் அப்படி இங்கிலீஷில் என்ன? கேம். ஹீ கேம். அவன் வந்தான். எங்கே வந்தான்? மும்பைக்கு. மும்பைக்கு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? டு மும்பை. ஹி கேம் டு மும்பை. எப்போ வந்தான்? நேற்று முன்தினம். நேற்று முன்தினம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? த டே பிஃபோர் எஸ்டர்டே. ஹி கேம் டு மும்பை த டே பிஃபோர் எஸ்டர்டே. சரிங்களா? அவன் நேற்று முன்தினம் மும்பைக்கு வந்தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நேற்று மாலை 10 மைல் ஓடினேன். நான் நேற்று மாலை 10 மைல் ஓடினேன். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சரிங்களா? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். வேர்ப் என்ன? ஓடினேன். ஓடினேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ரேன். சரிங்களா? ஐ ரேன் அப்படின்னா நான் ஓடினேன். எவ்வளோ தூரம் ஓடினீங்க? 10 மைல். சரிங்களா? 10 மைலுக்கு அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன? 10 மைல்ஸ். ஐ ரேன் 10 மைல்ஸ். எப்போ ஓடினீங்க? நேற்று மாலை. நேற்று மாலை அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன? எஸ்டர்டே ஈவினிங். ஐ ரேன் 10 மைல்ஸ் எஸ்டர்டே ஈவினிங். ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து the for 2 hours, for 5 minutes, for 5 days, for a fortnight, for 2 months அப்படிங்கிற சிக்னல் வேர்ட்ஸை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நான் 4 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்தேன். நான் 4 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்தேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் என்ன? நான். நான் அப்படிங்கிறது ஐ. சரிங்களா? வேர்ப் என்ன? வசித்தேன். வசித்தேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? லிவ்டு. சரிங்களா? ஐ லிவ்டு. நான் வசித்தேன். எங்கே வசித்தேங்க? அமெரிக்காவில். அமெரிக்காவில் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? இன் அமெரிக்கா. ஐ லிவ்ட் இன் அமெரிக்கா. எவ்வளோ நாளாக வச்சிட்டிங்க? 4 ஆண்டுகளாக. 4 ஆண்டுகளாக அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? ஃபார் 4 இயர்ஸ். சரிங்களா? ஐ லிவ்ட் இன் அமெரிக்கா ஃபார் 4 இயர்ஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் 2 மணி நேரமாக பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தேன். நான் 2 மணி நேரமாக பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தேன். எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சரிங்களா? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு. வெப் என்ன? காத்திருந்தேன். காத்திருந்தேன் அப்படிங்கிறது தான் வெப். காத்திருந்தேன் அப்படி இங்கிலீஷ் என்ன? வெயிட்டட். ஐ வெயிட்டட். நான் காத்திருந்தேன். எங்கே காத்திருந்தீங்க? பஸ் ஸ்டாண்டில். பஸ் ஸ்டாண்டில் அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன? இந்த பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ நேரமாக? 2 மணி நேரமாக. 2 மணி நேரமாக அப்படி இங்கிலீஷில் என்ன? ஃபார் 2 hours. ஐ வெயிட்டட் இன் த பஸ் ஸ்டாண்ட் ஃபார் 2 hours. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நான் எனது அப்பாவிடம் 500 ரூபாய் கேட்டேன். சரிங்களா? நான் எனது அப்பாவிடம் 500 ரூபாய் கேட்டேன். சப்ஜெக்ட் என்ன? நான். சரிங்களா? நான் அப்படிங்கிறது ஐ. கேட்டேன் அப்படிங்கிறது வேர்பு. சரி, கேட்டேன் அப்படி இங்கிலீஷில் என்ன? ஆஸ்கடு. ஐ ஆஸ்கடு. நான் கேட்டேன். யார்கிட்ட கேட்டீங்க? எனது அப்பாவிடம். எனது அப்பாவிடம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? மை ஃபாதர். ஐ ஆஸ்கடு மை ஃபாதர். எவ்வளோ ரூபாய் கேட்டீங்க? 500 ரூபாய். சரிங்களா? ஃபார் 500 rupees. சரிங்களா? ஐ ஆஸ்கடு மை ஃபாதர் ஃபார் 500 rupees. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் 5 ரூபாய்க்கு இந்த பேனா வாங்கினேன். நான் 5 ரூபாய்க்கு இந்த பேனா வாங்கினேன். சப்ஜெக்ட் என்ன? நான். சரிங்களா? வேர்ப் என்ன? வாங்கினேன். வாங்கினேன் அப்படி இங்கிலீஷ் என்ன? பாட். ஐ பாட். நான் வாங்கினேன். என்ன வாங்கினீங்க? இந்த பேனா. இந்த பேனா அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன? திஸ் பென். எவ்வளோ ரூபாய்க்கு? 5 ரூபாய்க்கு. ஃபார் 5 rupees. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவ்வளோ ரூபா கேட்குறது, இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறது, அதை வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஃபார் அப்படிங்கிற வேர்டு வந்து வரணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்னல் வேர்ட்ஸை வச்சு நம்ம இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவன் நாள் முழுவதும் வீட்டை சுத்தம் செய்தான். அவன் நாள் முழுவதும் வீட்டை சுத்தம் செய்தான். சப்ஜெக்ட் என்ன? அவன். சரிங்களா? ஹி. ஹி அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். வேர்ப் என்ன? சுத்தம் செய்தான். சுத்தம் செய்தான் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? கிளீன்டு. ஹி கிளீன்டு. எதை சுத்தம் செய்தான்? வீட்டை. த ஹவுஸ். ஹி கிளீன்டு த ஹவுஸ். எவ்வளோ நேரமாக சுத்தம் செஞ்சான்? நாள் முழுவதும். நாள் முழுவதும் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? ஆல் டே. சரிங்களா? ஹி கிளீன் த ஹவுஸ் ஆல் டே. அவன் நாள் முழுவதும் வீட்டை சுத்தம் செய்தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் இரவு முழுவதும் பரீட்சைக்காக படித்தார்கள். அவர்கள் இரவு முழுவதும் பரீட்சைக்காக படித்தார்கள். சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அவர்கள் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? தே. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த வேர்ப் என்ன? படித்தார்கள். படித்தார்கள் அப்படி இங்கிலீஷில் என்ன? ஸ்டடீடு. தே ஸ்டடீடு. அவர்கள் படித்தார்கள். எதுக்காக படித்தாங்க? பரீட்சைக்காக. பரீட்சைக்காக அப்படி இங்கிலீஷில் என்ன? ஃபார் த எக்ஸாம். தே ஸ்டடீட் ஃபார் த எக்ஸாம். எவ்வளோ நேரமாக படித்தாங்க? இரவு முழுவதும். இரவு முழுவதும் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? ஆல் நைட். தே ஸ்டடீட் ஃபார் த எக்ஸாம் ஆல் நைட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் காலை முழுவதும் ஃபோனில் பேசினாள். அவள் காலை முழுவதும் ஃபோனில் பேசினாள். சப்ஜெக்ட் என்ன? அவள். சரிங்களா? அவள் அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன? ஷீ. வேர்ப் என்ன? பேசினாள். பேசினாள் அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன? ஸ்போக். ஷீ ஸ்போக். அவள் பேசினாள்.
எதில் பேசினா ஃபோனில். ஃபோனில் அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன? ஆன் த ஃபோன். சரிங்களா? ஷீ ஸ்பீக் ஆன் த ஃபோன். எவ்வளோ நேரமாக பேசினா? காலை முழுவதும். சரிங்களா? காலை முழுவதும் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? ஆல் மார்னிங். ஷீ ஸ்போக் ஆன் த ஃபோன் ஆல் மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்னல் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவன் அவனது வீட்டு பாடத்தை கடந்த இரவு முடித்தான். சரிங்களா? அவன் அவனது வீட்டு பாடத்தை கடந்த இரவு முடித்தான். சப்ஜெக்ட் என்ன? அவன். சரிங்களா? ஹி. வேர்ப் என்ன? முடித்தான். முடித்தான் அப்படிங்கிறது என்ன? கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஹி கம்ப்ளீட்டட். எதை முடித்தான்? வீட்டு பாடத்தை. வீட்டு பாடத்தை ஹிஸ் ஹோம்ஒர்க். அவன் அவனது வீட்டு பாடத்தை. சரிங்களா? எப்போ முடித்தான்? கடந்த இரவு. கடந்த இரவு அப்படிங்கிறதுக்கு என்ன? லாஸ்ட் நைட். சரிங்களா? ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க் லாஸ்ட் நைட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் எனது தாத்தா பாட்டியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். சரிங்களா? நான் எனது தாத்தா பாட்டியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் என்ன? நான். நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஐ. வேர்ப் என்ன? பார்த்தேன். பார்த்தேன் அப்படின்னா சி சா அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? சிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மு, சாங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து ரேச்சியாக பார்க்குறது. சரிங்களா? நம்ம போய் பார்க்குறதுக்கு வந்து விசிட். சரிங்களா? நம்ம போய் பார்க்குறதுக்கு விசிட். அப்போ பார்த்தேன் அப்படிங்கிறது என்னது? விசிட்டட். ஐ விசிட்டட். நான் பார்த்தேன். யாரை பார்த்தீங்க? எனது தாத்தா பாட்டியை. சரிங்களா? எனது தாத்தா பாட்டியை. எனது தாத்தா பாட்டி அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? மை கிராண்ட் பேரண்ட்ஸ். சரிங்களா? ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும். ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். எப்போ பார்த்தீங்க? கடந்த ஞாயிற்றுக்கிழமை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? லாஸ்ட் சண்டே. சரிங்களா? ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் லாஸ்ட் சண்டே. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் ஒரு புதிய மொழியை சென்றவரிடம் கற்றாள். சப்ஜெக்ட் என்ன? அவள். சரிங்களா? அவள் தான் சப்ஜெக்ட். அவள் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? ஷீ. வேர்ப் என்ன? கற்றாள். கற்றாள் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? லேண்ட். ஷீ லேண்ட். என்ன கற்றா? ஒரு புதிய மொழியை. ஒரு புதிய மொழி அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன? ஏல் நியூ லாங்குவேஜ். எப்போ கற்றா? சென்ற வருடம். சென்ற வருடம் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் இயர். சரிங்களா? ஷீ லேர்ன் ஏ நியூ லாங்குவேஜ் லாஸ்ட் இயர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் போன மாதம் ஒரு புதிய தொழில் தொடங்கினேன். நான் போன மாதம் ஒரு புதிய தொழில் தொடங்கினேன். சரிங்களா? சப்ஜெக்ட் என்ன? நான். வேர்ப் என்ன? தொடங்கினேன். தொடங்கினேன் அப்படிங்கிறது என்னது? ஸ்டார்டட். சரிங்களா? ஐ ஸ்டார்டட். நான் தொடங்கினேன். என்ன தொடங்கினீங்க? ஒரு புதிய தொழில். ஒரு புதிய தொழில் அப்படி இங்கிலீஷ் என்ன? ஏ நியூ பிஸ்னஸ். ஐ ஸ்டார்டட் ஏ நியூ பிஸ்னஸ். எப்போ தொடங்கினீங்க? போன மாதம். போன மாதம் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் மந்த். சரிங்களா? ஐ ஸ்டார்டட் ஏ நியூ பிஸ்னஸ் லாஸ்ட் மந்த். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் கடந்த சம்மருக்கு ஊட்டிக்கு பயணம் செய்தேன். நான் கடந்த சம்மருக்கு ஊட்டிக்கு பயணம் செய்தேன். சப்ஜெக்ட் நான். சரிங்களா? வேர்ப் என்ன? பயணம் செய்கிறது. பயணம் செய்தல் தான் வேர்பு. இப்போ பயணம் செய்ய அப்படிங்கிறதுக்கு ட்ராவல்டு. ஐ ட்ராவல்டு. நான் பயணம் செய்தேன். சரிங்களா? எங்கே? ஊட்டிக்கு. ஊட்டிக்கு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? டு ஊட்டி. எப்போ போனீங்க? கடந்த சம்மருக்கு. கடந்த சம்மருக்குன்னா இங்கிலீஷில் என்ன? லாஸ்ட் சம்மர். சரிங்களா? போன சம்மர், கடந்த சம்மர் எப்படினாலும் சொல்லலாம். சரிங்களா? ஐ ட்ராவல் டு ஊட்டி லாஸ்ட் சம்மர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் போன சனி ஞாயிறு குற்றாலம் சென்றேன். நான் போன சனி ஞாயிறு குற்றாலம் சென்றேன். சரிங்களா? சப்ஜெக்ட் என்ன? நான். வேர்ப் என்ன? சென்றேன். ஐ வென்ட். சரிங்களா? நான் சென்றேன். எங்கே போனீங்க? குற்றாலம். சரிங்களா? குற்றாலம் டு குற்றாலம். ஐ வென்ட் டு குற்றாலம். நான் குற்றாலத்துக்கு சென்றேன். எப்போ போனீங்க? போன சனி ஞாயிறு. சரிங்களா? போன சனி ஞாயிறு அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? லாஸ்ட் வீக்கெண்ட். சரிங்களா? ஐ வென்ட் டு குற்றாலம் லாஸ்ட் வீக்கெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் போன வருடம் புது வருட பார்ட்டியில் கலந்து கொண்டேன். நான் போன வருடம் புது வருட பார்ட்டியில் கலந்து கொண்டேன். சப்ஜெக்ட் என்ன? நான். சரிங்களா? வேர்ப் என்ன? கலந்து கொண்டேன். சரிங்களா? கலந்து கொண்டேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன? அட்டெண்டட். ஐ அட்டெண்டட். நான் கலந்து கொண்டேன். எதில் கலந்து கொண்டீங்க? புது வருட பார்ட்டியில். புது வருட பார்ட்டியில் இங்கிலீஷ் என்ன? ஏ நியூ இயர்ஸ் பார்ட்டி. எப்போ? போன வருடம். சரிங்களா? லாஸ்ட் இயர். ஐ அட்டெண்டட் ஏ நியூ இயர்ஸ் பார்ட்டி லாஸ்ட் இயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வென் கிளாஸஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? வென் கிளாஸஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து வென்னுக்கு மீனிங் வந்து கொஷின் கிடையாது. சரிங்களா? இது வந்து வென்ங்கிறது வந்து கொஷின் கிடையாது. எப்பொழுது அப்படிங்கிற மீனிங் கிடையாது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன மீனிங்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வென் அப்படிங்கிறதுக்கு வந்து போது அல்லது பொழுது. சரிங்களா? அதோட மீனிங் வந்து போது அல்லது பொழுது. சரிங்களா? இது வந்து கொஷின் கிடையாது. இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது ஐ ஏட் பீஸா. சரிங்களா? இது ஒரு சென்டென்ஸு. ஐ வாஸ் ஹங்கரி. இது ஒரு சென்டென்ஸு. சரிங்களா? ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஐ ஏட் பீஸா அப்படின்னா நான் பீஸா சாப்பிட்டேன். ஐ வாஸ் ஹங்கரி அப்படின்னா நான் பசியாக இருந்தேன். சரிங்களா? நான் பசியாக இருந்தேன். இந்த ரெண்டு நிகழ்வுல எது ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கணும்? ஐ வாஸ் ஹங்கரி. சரிங்களா? பசியாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கணும்.
எது ஃபர்ஸ்ட்டில் நடக்கிற ரெண்டு ரெண்டு வேர்டு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும்போது எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடக்கிறதோ அதுக்கு முன்னாடி தான் அந்த வென் வரணும். சரிங்களா? இப்போ வென் வச்சு யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஐ ஏட் பீஸா வென் ஐ வாஸ் ஹங்கரி. சரிங்களா? நான் பசியாக இருக்கும்போது நான் பீஸா சாப்பிட்டேன். சரிங்களா? இந்த இந்த சென்டென்ஸ் அப்படியே மாற்றிங்கலாம். எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வென் ஐ வாஸ் ஹங்கரி அப்படியே மாற்றிக்கலாம். சரிங்களா? வென் ஐ வாஸ் ஹங்கரி ஐ ஏட் பீஸா. நான் பசியாக இருந்தபோது நான் பீஸா சாப்பிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ met மை ஃப்ரெண்ட். சரிங்களா? நான் எனது நண்பனை சந்தித்தேன். இது ஒரு சென்டென்ஸு. ஐ வாக்டு டு த பார்க். சரிங்களா? நான் பார்க்குக்கு நடந்து சென்றேன். சரிங்களா? இதில் இது ரெண்டு நிகழ்வு. இந்த ரெண்டு நிகழ்வில் எது ஃபஸ்ட்டில் நடந்திருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்டை சந்தித்தது ஃபஸ்ட்டா அல்லது நீங்கள் பார்க்குக்கு நடந்து போனது ஃபஸ்ட்டா அப்படின்னா, பார்க்கு நடந்து போனது தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நடந்து போகும்போது தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டை சந்திச்சிருக்கீங்க. அப்போ வென் வந்து எது பக்கத்தில் வரணும், அந்த ஐ வாக்டு டு த பார்க் முன்னாடி தான் வரணும். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஐ met மை ஃப்ரெண்ட் வென் ஐ வாக்டு டு த பார்க். சரிங்களா? நான் நடந்து போகும்பொழுது எனது நண்பனை சந்தித்தேன். இது எப்படி மாற்றிக்கலாம் சென்டென்ஸை? வென் ஐ வாக்டு டு த பார்க் ஐ met மை ஃப்ரெண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.